Working with OpenOffice Calc Part 4. Working with functions and charts. நம்ம calcல வந்து functionஸையும் chartsையும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். functions OpenOffice Calcல வந்து more than 350 functions இருக்கு. more than 350 functions இருக்கு. 11 categoriesல அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 350 functionsலையும் என்ன இருக்கு, 11 categories வந்து இருக்கு. இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லலாம்னா அது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபார்முலான்னு சொல்லலாம். ப்ரீ டிஃபைன் ஃபார்முலா ஏற்கனவே கால்குலேட் இருக்கும். அதாவது நம்ம எழுதுகிற ஃபார்முலா கிடையாது, ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற ஃபார்முலா. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீ டிஃபைன் ஃபார்முலாவை எத்தனை இருக்குது, 350 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் அவங்களால என்ன செஞ்சு வச்சுக்க முடியுது, ப்ரீ டிஃபைன்டாக எழுதி வச்சுருக்க முடியுது. எதெல்லாம் நார்மலாக ரெகுலராக இருக்குமோ அதை எல்லாத்தையுமே என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, நிறைய விஷயங்களை ப்ரீ டிஃபைன்டாக எழுதி வச்சுருக்காங்க. அப்போ ஜஸ்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் மட்டும் போதும், திருப்பி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒர்க் எதையுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபங்க்ஷனு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நேம் இருக்கும், ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கும். ஒரு நேம் இருக்கும், ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கும். ப்ரோட்டோடைப்னா ஒரு மாடல், என்னென்ன இருக்கும், ஃபங்க்ஷன் பேர் என்ன, அதில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும், அது என்ன தரும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ ஃபங்க்ஷன் வந்து அதனோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒர்க்கை பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, அதை கேட்டகரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சம்மு, ஆவரேஜ், சைனு, காசு இதை மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருது, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுங்கிற கேட்டகரியில் வருது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஒர்க் ஷீட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனை வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஒர்க் ஷீட்டில் இன்சர்ட் பண்ணிடலாம். எப்படின்னா டைரக்ட் இன்சர்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபங்க்ஷன் விசார்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ டைரக்ட் இன்சர்ட் மெத்தட் வந்து இப்போ ஃபங்க்ஷன் நேமும் நமக்கு சிண்டாக்ஸும் தெரியுது. இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் நேமும் தெரியும், சிண்டாக்ஸும் தெரியும். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஃபங்க்ஷனை டைரெக்டாக எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லில் வச்சு நம்ம அதில் டைப் பண்ணிடலாம். இது டைரக்ட் இன்சர்ட் மெத்தட். இப்போ சம் வந்து என்ன செய்யும்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை ஆட் பண்ணும். சம் வந்து செட் ஆஃப் வேல்யூஸை ஆட் பண்ணும். இதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட், அதில் வந்து ரேஞ்ச் 1, செமிகோலன் ரேஞ்ச் 2, செமிகோலன் ரேஞ்ச் 3, செமிகோலன் ரேஞ்ச் n. ஒவ்வொரு ரேஞ்சும் ஒரு செட் ஆஃப் நம்பர். அதாவது ரேஞ்சுங்கும் போது சிங்கிள் செல்லாக இருக்கலாம் அல்லது கன்சிக்யூட்டிவ் செல்ஸாக உள்ள நம்பர்ஸாக இருக்கலாம். அதை எல்லாத்தையும் சம் பண்ணு அப்படிங்கிறது சொல்ல ஃபங்க்ஷன் இது. இப்போ டைரக்ட் இன்சர்ட் மெத்தடில் நம்ம ஒர்க் ஷீட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா A1ல் 56, A2ல் 67, A3ல் 34, A5ல் 23 டைப் பண்ணியிருக்கோம். இப்போ A5ல நம்மளோட செல் பாயிண்டர் வந்து இருக்குது. இப்போ டைரக்ட் இன்சர்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த வேல்யூஸோட சம்மெல்லாம் A5ல் வேணும். A1லேருந்து A4ல் உள்ள வேல்யூஸ் எல்லாம் A5ல் வேணும்னா A5ல் நம்ம செல் பாயிண்டரை வச்சுட்டு டைரெக்டாக என்ன டைப் பண்ணுவோம், சம் ஈக்குவல் டு A1 கோலன் A4, A1லேருந்து A4 வரைக்கும் சம் பண்ணு அப்படின்னு இந்த ஃபார்முலாவோட மீனிங். இதை எதில் டைப் பண்ணிடுவோம், A5ல் டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ரிசல்ட் கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் கூட்டின ஆன்சர் 180 அப்படிங்கிறது கிடைச்சிடும். இங்கே வேல்யூ கிடைக்கும். ஃபார்முலா பாலில் பார்த்தோம்னா நமக்கு உள்ள ஃபார்முலா தெரியும். இப்போ இதில் வந்து இது ஈக்குவல் டு சைன். ஃபார்முலாவில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்ன தெரியும், ஈக்குவல் டு சைனை வச்சு ஸ்டார்ட் ஆகணும். ஈக்குவல் டு சைன், தென் ஃபங்க்ஷனோட நேம் என்னது, சம். தென் A1, A4 இதெல்லாம் என்னது, கோலன் A4 இது வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் மாதிரி, இது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் செல் A1, நமக்கு ரேஞ்சில் உள்ள ஃபர்ஸ்ட் செல். ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் செல்லும் லாஸ்ட் செல். A1ங்கிறது ரேஞ்சோட ஃபர்ஸ்ட் செல், A4 வந்து ரேஞ்சோட லாஸ்ட் செல். இப்போது ஃபங்க்ஷனை வைக்கணும்னா நம்ம வந்து சில பாயிண்ட்ஸை வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு சைனில் தான் பிகின் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு சைனில் தான் பிகின் ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து நேம் வந்து கரெக்டான நேமை யூஸ் பண்ணணும். கரெக்டான ஃபங்க்ஷனோட கரெக்டான நேமை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கணும். அந்த சிண்டாக்ஸ் படி ஆர்குமெண்ட்ஸ் வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கணும்.
அது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் யூனிக், அதாவது அதுக்குன்னே உள்ள ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து இருக்கு. அதுக்கடுத்து ஃபங்க்ஷனை டைப் பண்ணி முடிச்ச உடனே என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனை டைப் பண்ணி முடிச்ச உடனே என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் விசார்டை யூஸ் பண்ணி எப்படி என்ன செய்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம் ஃபங்க்ஷனை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் விசார்டுங்கிறது என்னென்னா ஒரு டயலாக் பாக்ஸு. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், ஒரு ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை நமக்கு என்ன செய்யும், சொல்லும். அதுவே ஃபஸ்ட்டு இதை செய்ய அப்படின்னு நமக்கு என்ன செய்யும், ஒரு டயலாக் பாக்ஸில் கொடுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக. அது வழியாக நம்ம என்ன செய்யலாம், அதுதான் விசார்டோட இது. விசார்டுங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து சொல்கிறது தான் விசார்ட். இது இந்த டயலாக் பாக்ஸ் வழியாக அது வந்து சொல்லும். இப்போ ஃபங்க்ஷன் விசார்டை எப்படி இன்வொர்க் பண்ணுறது? ஏன்னா ஃபங்க்ஷன் விசார்டை நம்ம கொண்டு வந்தது தான் நம்ம ஃபங்க்ஷன் விசார்டில் எதையுமே நம்ம கொடுக்க முடியும். ஃபங்க்ஷன் விசார்டை எப்படி கொண்டு வரது? நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபங்க்ஷன் விசார்டை ஃபார்முலா பாரில் உள்ள ஃபங்க்ஷன் விசார்ட் ஐக்கானை போய் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபங்க்ஷன் விசார்ட் ஐக்கான். இது ஃபார்முலா பாரில் எஃப்எக்ஸ்ன்னு இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் விசார்ட். இதை போய் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்செர்ட் மெனுவில் போய் இன்செர்ட்டில் ஃபங்க்ஷன் இதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F2 இதில் எதை கிளிக் பண்ணாலும் ஃபங்க்ஷன் விசார்ட் என்னாகும், இன்வோக் ஆகிடும். இப்போ ஃபங்க்ஷன் விசார்ட் வந்துச்சு. இதுதான் ஃபங்க்ஷன் விசார்ட். இப்போ ஃபங்க்ஷன் விசார்டில் பார்த்துட்டோம்னா இது கேட்டகரி. அதுக்கடுத்து இது ஃபங்க்ஷன், அதில் உள்ள லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நேமு. தென் வந்து இது ஃபங்க்ஷனோட நேமு. இது ஃபங்க்ஷனோட நேமும் ஆர்குமெண்ட்ஸும் சேர்ந்து. இது ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன். இது ஃபார்முலா இதில் தெரியும், இதில் ரிசல்ட் தெரியும். இப்போ ஃபங்க்ஷன் கேட்டகரியில் வந்து ட்ராப்டவுன் லிஸ்ட் பாக்ஸில் வந்து எடுக்கிறது எப்படி? ஃபங்க்ஷன் விசார்டில் வந்து மொத்தம் 2 டேப் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபங்க்ஷன் ஒரு டேபும், இன்னொரு டேப் என்னது, ஃபங்க்ஷன் ஒரு டேபும், ஸ்ட்ரக்சர்னு ஒரு டேபும் என்ன இருக்குது, 2 டேப் இருக்குது. அடுத்து ஃபங்க்ஷன் டேப்பில் வந்து லிஸ்ட் ஆஃப் கேட்டகரியும் அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி இது லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி. இதில் இப்போ ஆள் இருக்குது. இந்த இதில் தான் நமக்கு வந்து 11 டைப்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல கேட்டகரி, அந்த 11 டைப்ஸும் இதில் லிஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டு வந்து தெரியும். இப்போ இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டேட்டாபேஸ், டேட் அண்ட் டைம், ஃபினான்சியல், இன்ஃபர்மேஷன், லாஜிக்கல், மேத்தமெட்டிக்கல், அரே, ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஸ்ப்ரெட்ஷீட், டெக்ஸ்ட், ஆரி, இதை மாதிரி 11 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 11 கேட்டகரிஸில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன செய்வோம், சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ செலக்டட் கேட்டகரி ஒரு மேத்தமெட்டிக்கல் கொடுத்தோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகி நிற்கும், லிஸ்ட் ஆகி நிற்கும். இப்போ பர்டிகுலர் கேட்டகரி என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னாகும், லிஸ்ட்டில் வந்து நிற்கும். இப்போ சப்போஸ் ஆல் செலக்ட் பண்ணோம்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து நிற்கும். எல்லா கேட்டகரியில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆர்டரில் இருக்கும், அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன், ஒரு ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும்னா ஒரு ஃபங்க்ஷனை என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் விசார்ட் வந்து எதெல்லாம் ஷோ பண்ணும், ஃபங்க்ஷனோட நேமை, இப்போ ஏபிஎஸ்ங்கிற ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணிக்கும். ஏபிஎஸ்ங்கிற ஃபங்க்ஷனோட நேமை கொடுக்கும், நேம் வரும். தென் சிண்டாக்ஸ், ஏபிஎஸ் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து நம்பர், இந்த சிண்டாக்ஸை சொல்லும். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனோட சின்ன டிஸ்கிரிப்ஷன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் நம்பரை கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லும். அதுக்கடுத்து ரைட் சைடு, இது எதில் எங்கே டயலாக் பாக்ஸில் உள்ள ரைட் சைடில் இருக்கும், இவ்வளவும் நமக்கு தரும். அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷனையே இன்சர்ட் பண்ண போகிறோம். செல் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ண போகிறோம்னா பவருங்கிற ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பவருங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது வந்து என்ன செய்யும்னா, பவருங்கிற ஃபங்க்ஷன் ஒரு எக்ஸ்போனன்ட் வேல்யூவாக கொடுத்தோம்னா, ஒரு நம்பருக்கு எக்ஸ்போனன்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அதை என்ன செய்யும், கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு நம்பரோட பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட் வேல்யூக்கு அடுத்த இன்னொரு நம்பருக்குள்ள வேல்யூவை கொடுக்கும். இப்போ 5 ஸ்கொயர்னா 25 அப்படின்னு கொடுக்கும். இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதுக்கு 2 இன்புட் வேணும். ஒன்று வந்து பேஸ் வேல்யூ, அதாவது இப்போ 5/2னா 5ங்கிறது பேஸ் வேல்யூ, 2ங்கிறது எக்ஸ்போனன்ட் வேல்யூ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை பவர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி
to find the value 25 to the power of 2, அதாவது 25 ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 25ங்கிறது பேஸ் வேல்யூ, 2ங்கிறது எக்ஸ்போனன்ட் வேல்யூ. இப்போ இதோட சிண்டாக்ஸ், பவர் ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். பவர் ஈக்குவல் டு பவர், தென் ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்னதெல்லாம், பேஸ்னு ஒரு ஆர்குமெண்ட்டும் எக்ஸ்போனன்ட்னு ஒரு ஆர்குமெண்ட்டும். ஆர்குமெண்ட் எப்பவும் போல செமிகோலன் வச்சு என்ன செஞ்சுப்போம், செப்பரேட் பண்ணியிருப்போம். இதுதான் பேஸும் எக்ஸ்போனன்ட்டும் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதை வச்சு செப்பரேட் பண்ணிப்போம், செமிகோலன் வச்சு செப்பரேட் பண்ணிப்போம். இப்போ ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறோம்னா, A2ங்கிற செல்லில் போய் பேஸ் வேல்யூ 25 டைப் பண்ணிடுறோம். தென் B2ங்கிற செல்லில் போய் எக்ஸ்போனன்ட் வேல்யூ 2 டைப் பண்ணுறோம். A2ல 25 எது பேஸ் வேல்யூ, B2ல என்னது எக்ஸ்போனன்ட் வேல்யூ 2, இதை டைப் பண்ணிட்டோம். தென் தேர்ட் ஸ்டெப்பு C2, நமக்கு எங்கே ஆன்சர் வேணுமோ அங்கே கொண்டு போய் செல் பாயிண்டரை வச்சிடும். வச்சுட்டு அதுக்கடுத்து எஃப்எக்ஸுங்கிற ஐக்கான ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணுவோம். இது ஃபங்க்ஷன் விசாரில் அந்த எஃப்எக்ஸுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இன்செட்டில் உள்ள இன்செட்டில் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ Ctrl+F2 கொடுப்போம். கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், ஃபங்க்ஷன் விசார் வரும். அதில் கேட்டகரி லிஸ்ட் பாக்ஸில் போய் மேத்தமெட்டிக்கல் சூஸ் பண்ணுறோம். எது சூஸ் பண்ணுறோம், மேத்தமெட்டிக்கல் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணியாச்சு. மேத்தமெட்டிக்கல் எது ஃபுல் டவுன் கேட்டகரி லிஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், லிஸ்ட்டு வரும். லிஸ்ட்டில் போய் என்ன செய்யணும், மேத்தமெட்டிக்கல் சூஸ் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் சூஸ் பண்ணோம்னா மேத்தமெட்டிக்கல் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன வரும், ஃபங்க்ஷன் லிஸ்ட் பாக்ஸில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் லிஸ்ட்டில் வரும். அப்போ நமக்கு ஃபங்க்ஷனை தேடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் 6, இதில் போய் எங்கே போய் தேடுறோம், பவருங்கிற ஃபங்க்ஷனை தேடுறோம். இதில் பவருங்கிற ஃபங்க்ஷனை போய் தேடுறோம். தேடி அதை என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோடனையும் ஃபங்க்ஷனோட டயலாக் பாக்ஸில் ரைட் சைடில் என்னென்ன இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபங்க்ஷன் நேம் பவர் வந்துச்சா, பவர் ஃபங்க்ஷன் நேம். தென் அதோட சிண்டாக்ஸு பவர் பேஸ் செமிகோலன் எக்ஸ்போனன்ட், அதோட சிண்டாக்ஸு. தென் ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ரிட்டன் A பவர் V வந்து என்னது பேஸ் ரைஸ் டு தி பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட் B கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அதுக்கடுத்து ஸ்டெப் என்ன செய்யணும்னா, நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். என்ன பட்டனை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஃபங்க்ஷன் விசார் வந்து இப்படி இருக்கும், இந்த மாடலில் இருக்கும். இந்த மாடலில் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன் நேமு, ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன், பேஸ் வந்து என்ன, பேஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி. அதில் வந்து 2 இது இருக்குது, ஃபங்க்ஷன். அதாவது இது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணணும். இது செல் பட்டனை செலக்ட் பண்ணணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அது 2 ஆர்குமெண்ட்டுக்கு உள்ள இதுவும் இருக்கும். அடுத்த ஃபார்முலா வந்து கீழே தெரியும். இது இந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனோட ஃபார்முலா இன்னும் இதெல்லாம் கொடுக்கலைங்கிறதுனால கொடுத்தது மட்டும் தெரியும். ஃபங்க்ஷன் விசார் வந்து இப்படி இருக்கும். அதுக்கடுத்து அதில் வந்து நம்ம எதை கிளிக் பண்ணுறோம், செலக்டை கிளிக் பண்ணுறோம். எதை கிளிக் பண்ணுறோம், செலக்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனேயும் மினிமைஸ்டு இது வந்துடும், விசார்டோட மினிமைஸ்டு இது. மினிமைஸ்டு இதில் என்னென்ன தெரியும்னா, பின்னால் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் தெரியுது ஃபங்க்ஷனோட நேம். நான் டைப் பண்ணதுனால ஃபங்க்ஷன் நேம் மட்டும் இன்புட் பாக்ஸில் தெரியும். அதுக்கடுத்து நம்ம பின்னாடி நமக்கு டைப் பண்ண செலக்டட் செல்லு இதுக்கு இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன இது மேக்ஸிமைஸுக்கு உள்ளது. அப்போ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இருந்தது இல்லை, அதே மாதிரி இப்போ மேக்ஸிமைஸுக்கு இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் விசார் வந்து என்னதாகிடுச்சு, மினிமைஸ் ஆகிடுச்சு, சின்னதாக தெரியுதா. இதில் போய் நம்ம என்ன செய்கிறோம்னா, எந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நமக்கு பேஸை செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பேஸ் தானே அதில் விசாரில் இருந்தது, அதனால பேஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனேயும் அந்த செல்லு எதில் தெரியும், A2, அந்த செல்லோட அட்ரஸ் A2 இதில் தெரியும். A2ல கிளிக் பண்ணோடனே A2 வந்து அதில் தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து செல் அட்ரஸ் விசாரில் இருக்கும். நம்ம மேக்ஸிமைஸ் மறுபடி என்ன செய்யணும், பண்ணணும். அதுக்கடுத்து மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனையும் ஃபுல் விசார் வந்து என்னதாகிடும், ஃபுல்லாக தெரியும். மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணோடனே விசார் ஃபுல்லாக வந்துடும். ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், இந்த மாடலில் இருக்கும். இப்போ A2 நம்ம டைப் பண்ணது இங்கே வந்துடுது, இங்கேயும் A2 ஃபார்முலா எந்த இதில் வந்துடுது. இன்னும் அடுத்து என்ன கொடுக்கணும், எக்ஸ்போனன்ட் மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போ பேஸ் பாக்ஸில் வந்து செல் அட்ரஸ் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டைரெக்டாக என்ன செய்யலாம், செல் அட்ரஸை வந்து எக்ஸ்போனன்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். அல்லது நம்ம என்ன செய்யணும், செலக்டை கொடுத்து அங்கே மினிமைஸ் ஆகி அங்கே போய் என்ன செய்யலாம், எக்ஸ்போனன்ட் பாக்ஸில் உள்ளதை டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம். அதாவது அந்த 7, 8, 9 ஸ்டெப்ஸை நம்ம என்ன செய்யலாம், இன்னும் ரிப்பீட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுவோம்,
பின்னாடி விசார்ட் மினிமைஸ் ஆகும். மினிமைஸ் ஆனோடனே எந்த செல் வேணுமோ எக்ஸ்போனன்ட் இதோட செல்லை நம்ம என்ன செய்யலாம், கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே அதோட அட்ரஸ் இங்கே வரும். இல்லை நம்மளே என்ன செஞ்சிடலாம், அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா இதில் டைரெக்டாக டைப் பண்ணிடலாம். இப்போ பேஸும் எக்ஸ்போனன்ட் செல்லு ரெஃபரன்ஸையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, என்டர் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போனன்ட் விசார்ட் ஃபங்க்ஷன் விசார்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாடலில் இருக்கும். இப்போ அந்த தெரியுங்களா, B2. இப்போ ஃபங்க்ஷனோட ரிசல்ட் இதில் தெரியும். இது பேஸ் வேல்யூ, இது பேஸ் செல்லோட அட்ரஸ், இது எக்ஸ்போனன்ட் செல்லோட அட்ரஸ், ரிசல்ட்டுங்க தெரியும். ஃபார்முலாவில் ஃபார்முலா A2 செமிகோலன் B2 2 ஆர்குமெண்ட்டையும் கொடுத்து இதை மாதிரி தெரியும். இப்போ ஃபார்முலா பாக்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்கும், சிண்டாக்ஸ், ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ் வித் இன்புட் வேல்யூஸோட இருக்கும் ஃபார்முலா பாக்ஸில். ரிசல்ட் பாக்ஸில் ரிசல்ட் வந்து என்ன இருக்கும், டிஸ்பிளே ஆகி இருக்கும். அதுக்கடுத்து இப்போ ரிசல்ட் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம நினச்சது இதுதானா அப்படிங்கிறது இருந்ததுன்னா, இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஓகே பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் எதில் இருக்கும், C2ல வந்துடும். இல்லைன்னா பேக் பட்டனை யூஸ் பண்ணி மறுபடியும் செல்லில் எதெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அதை கரெக்டாக, அது ப்ரீவியஸ் பேஜ் வந்துடும் விசார்டோட, அதில் போயிட்டு என்ன செஞ்சுக்கணும், எதெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ டைரெக்டாகவே வெளியே வந்து ஃபங்க்ஷன் விசாரில் யூஸ் பண்ணலாம். டைரெக்டாகவே வெளியூஸை எதில் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷன் விசாரில் யூஸ் பண்ணலாம். நம்ம போய் செல் அட்ரஸ்க்கு பதிலாக இப்போ டைப் என்ன செய்யணும்னா பேஸ் வேல்யூவும் எக்ஸ்போனன்ட் வேல்யூவும் அதில் என்ன செஞ்சிடுவோம், போய் டைப் பண்ணுறோம் செல் அட்ரஸுக்கு பதிலாக. இப்போ இதுக்கு முன்னாடி செல் அட்ரஸ் வச்சு பார்த்தோம், நம்ம என்ன செஞ்சிடலாம், வேல்யூஸை டைரெக்டாகவே டைப் பண்ணிடலாம். இப்போ டைரெக்டாகவே டைப் பண்ணலாம். 25 2 ஆன்சர் 26 25. இந்த 25க்கையும் 2 2 ஆர்குமெண்ட்ஸையும் கொடுத்துருவோம். ஸ்டெப்ஸ் வேறு ஸ்டெப்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் ஓகே மட்டும் கொடுத்துருவோம். இந்த ஃபங்க்ஷன் செல்லில் வந்து என்ன செய்யும், ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஓகே கொடுத்தோம்னா கரண்ட் செல்லில் போய் என்ன ஆகிடும், ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ சார்ட், அடுத்தது வந்து சார்ட் யூஸ் பண்ணுறோம். எப்படி சார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம், சார்ட் வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் இது சார்ட் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில். இப்போ சார்ட்டை யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியுது, நம்மளுடைய நியூமரிக்கல் டேட்டாலேருந்து சார்ட்ஸை வந்து என்ன செய்ய முடியுது, கிரியேட் பண்ண முடியும். இப்போ சார்ட்ஸ் வந்து டேட்டாவை வந்து ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே வந்து பிக்சர் வந்து ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், யாருக்கும் ஈஸியாகவே புரியும். ஏன்னா நம்பர்ஸ்னால் நிறைய ரைட் பண்ண வேண்டியது இருக்கும். சார்ட்ஸை யூஸ் ஒரு டிஸ்பிளேயில் பார்க்கும்போது இது என்னது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சார்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது பார்த்தோன்னா, சார்ட் வந்து ஒரு சக்ஸஸ், ஸ்ப்ரெட்ஷீட்டோட மெயின் சக்ஸஸ் வந்து இந்த சார்ட்ஸ் தான். இதுக்கு வந்து சார்ட்ஸ் விசார்ட் இருக்குது. சார்ட் விசார்ட் வந்து டயலாக் பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை கொடுக்கும். எப்படி வந்து சார்ட்டை கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறது, என்னென்ன மேனிபுலேஷன் பண்ணுறதுங்கிறத சொல்லும். இப்போ சார்ட் விசார்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, சார்ட் விசார்டை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், சார்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு சார்ட் விசார்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் போய் சார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் போய் சார்ட் ஐக்கான், இது ஸ்டாண்டர்ட் டூல் பார், இதில் இந்த சார்ட் ஐக்கான், இந்த சார்ட் ஐக்கானை என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இன்செட்டில் போய் சார்ட், இன்செட்டில் போய் மெனுவில் போய் இன்செட்டில் போய் சார்ட் என்ன செய்யணும், இன்செட்டில் போய் சார்ட் கமெண்டை கொடுக்கும். இப்போ சார்ட் விசார்ட் இந்த ரெண்டில் எது கொடுத்தாலும் சரி, சார்ட் விசார்ட் வந்து என்ன ஆகும், வந்துடும். சார்ட் விசார்ட் இதை மாதிரி நிறையா ஒவ்வொன்றா இருக்கா, இதை மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து சார்ட் விசார்டில் வந்து டயலாக் பாக்ஸில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா தெரியும், 4 ஸ்டெப்ஸு 4 ஸ்டெப்ஸு இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸு என்னென்னா, சார்ட் டைப், டேட்டா ரேஞ்ச், டேட்டா சீரீஸ், ஷார்ட் எலமெண்ட்ஸ், இப்படின்னு 4 ஸ்டெப்ஸு இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் பட்டனை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்வோம், மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இப்போ சார்ட் விசார்டை யூஸ் பண்ணி எப்படி அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு வந்து சார்ட் டைப்பை சூஸ் பண்ணணும். இப்போ சார்ட் டைப்பை வந்து எதுலேருந்து சூஸ் பண்ணுவோம், லிஸ்ட் பாக்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுவோம். என்ன சார்ட் டைப் இருக்குது, காலம், பாரு, பை, ஏரியா, லைன், XY, ஸ்கேட்டர், பபிள், நெட்டு, ஸ்டாக்கு, காலம் அண்ட் லைன் அப்படின்னு நிறைய சார்ட் டைப்பு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து என்ன செஞ்சுப்போம், ரைட் சைடில் ஷோ ஆகிருக்கும். ஷார்ட் டைப் என்ன ஷார்ட் டைப் சூஸ் பண்ணுறோமோ அதில் என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சூஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே காலம் சூஸ் பண்ணியிருக்கோம், இது காலமோட ஸ்டைல்ஸு.
இப்போ காலம் சார்ட்டுக்கு வந்து எத்தனை ஸ்டைல் இருக்குது? 3 ஸ்டைல்ஸ் இருக்குது. 3 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல். செகண்ட் இது ஸ்டாக்குடு, மேலே மேலே ஸ்டாக்குடு. தேர்டு வந்து பெர்சன்ட் ஸ்டாக்குடு, பெர்சன்டேஜில் உள்ள இதில் ஸ்டாக் ஆகிருக்கும் பெர்சன்டேஜ் வைஸில். அதுக்கடுத்து 3D லுக் செக் பாக்ஸு. இது வந்து சார்ட்டை வந்து அட்ராக்டிவ் ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது செக் பண்ணிட்டோம்னா 3D லுக்கில் தெரியும், சார்ட் வந்து 3D லுக்கில் தெரியும், அப்போ அட்ராக்டிவாக இருக்கும். தென் வந்து இது வந்து இந்த சார்ட் டைப் வந்து 3D லுக் வந்து என்னென்ன சார்ட் டைப்ஸுக்கெல்லாம் மட்டும்தான் அப்ளிகபிள்னா, காலம், பாரு, பை, ஏரியா, இந்த 4 சார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த 3D லுக் வந்து அப்ளிகபிள். எதுக்கெல்லாம் கிடையாது. லயன், XY ஸ்கேட்டர், பபுள், நெட்டு, ஸ்டாக்கு, காலம் அண்ட் லைனுக்கு என்ன கிடையாது, இந்த 3D லுக்கு வந்து கிடையாது. அது டிசேபிள் ஆகி தான் இருக்கும். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ சார்ட் டைப்லேருந்து நெக்ஸ்ட்டு டேட்டா ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இதில் எது வேணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா டேட்டா ரேஞ்சுக்கு போகும். டேட்டா ரேஞ்சில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, டேட்டா ரேஞ்சை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். டேட்டா ரேஞ்ச் டெக்ஸ்ட் பாக்ஸில் டேட்டாவோட ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணணும். மினிமைஸ் கொடுத்து செலக்ட் பண்ணலாம், அல்லது செலக்ட் டேட்டா ரேஞ்சை அந்த மினிமைஸ் விசாரை கொடுத்து இதை கிளிக் பண்ணி நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியும், செலக்ட் பண்ண முடியும். டேட்டா ரேஞ்சை ஏற்கனவே ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருந்தோம்னா அது எங்கே வந்துடும், இங்கே டைரெக்டாகவே அந்த டேட்டா ரேஞ்ச் டெக்ஸ்ட் பாக்ஸில் தெரியும். இப்போ சார்ட் விசாரில் வந்து முதல்ல நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா என்ன வரும், இப்போ நமக்கு முந்தின ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வந்துட்டு இருக்கும், டேட்டா ரேஞ்ச் வந்து இதில் வந்திருக்கும். அப்படி நம்ம முதல்ல செலக்ட் பண்ணலைன்னா செலக்டை கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிற முடியும், செலக்ட் பண்ணிக்கிற முடியும். இங்கே அதுக்கடுத்து 2 செக் பாக்ஸஸ் இருக்குது, 2 செக் பாக்ஸஸ் இருக்குது. இந்த செக் பாக்ஸஸ் வந்து ஃபஸ்ட் ரோவையோ ஃபஸ்ட்டு காலத்தையோ அல்லது போத்தையோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லேபிளாக வைக்கணும்னா இதில் கொடுத்துருவோம். அப்போ நமக்கு நம்ம கொடுத்துருக்க டேட்டாவில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ளதோ ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ளதோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லேபிளாக அது என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். செக் பாக்ஸ் செக்கில் இருந்ததுன்னா, இல்லைன்னா அது டேட்டாவை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு தேர்ட் ஸ்டெப் டேட்டா சீரீஸ்க்கு மூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பட்டனை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும், டேட்டா சீரீஸ் வந்து நிற்கும். இந்த பட்டனே வந்து என்ன செய்யறதுன்னா டேட்டாவை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். டேட்டாவை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. நமக்கு இந்த டேட்டாவை ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இல்லை. எந்த ஸ்டெப்பை நம்ம என்ன செய்ய போதில்லை, யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ நமக்கு வந்து எந்த காலத்தையும் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த காலத்தில் என்ன செய்ய முடியும், இந்த டேட்டா பாக்ஸ் டேட்டா சீரீஸில் வந்து எல்லா காலம்ஸும் லிஸ்ட் ஆகிருக்கும். நம்ம சார்ட்டில் யூஸ் பண்ண போகிற காலம்ஸ் எல்லாம் அதை என்ன செஞ்சுக்கிற முடியும், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கிற முடியும், வேணும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கிற முடியும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்மளால் ஆட் பண்ணவும் முடியும், அதே சமயத்தில் ரிமூவ் பண்ணவும் முடியும். அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த சார்ட் இந்த ஸ்டெப்பே நமக்கு டேட்டா சீரீஸ் ஸ்டெப்பே யூஸ் ஆகும். இல்லைன்னா நமக்கு என்ன தேவையில்லை, இது யூஸ் பண்ண போதே இல்லை, நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பட்டன் வந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு எது சார்ட் எலமெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சார்ட் எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா, இது வந்து என்னென்னலாம் இன்சர்ட் பண்ண முடியுது, டைட்டில் இன்சர்ட் பண்ணலாம், அல்லது லெஜெண்ட் இன்சர்ட் பண்ணலாம், அல்லது அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இது வந்து டைட்டில், சார்ட்டோட டைட்டில். அதுக்கடுத்து சார்ட்டோட சப்டைட்டில். இப்போ சப்போஸ் ஒரு சார்ட்டில் வந்து நமக்கு வந்து நம்மளோட சார்ட் எதுக்கு போடுறோம்னா ஹையஸ்ட் மார்க் ஹோல்டர் ஃபார் கிளாஸ் 12th Fங்கிறதுக்கு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு வந்து டைட்டில் வந்து ஹையஸ்ட் மார்க் ஹோல்டராக இருக்கும், சப்டைட்டில் வந்து கிளாஸ் 12th F இருக்கும். இதை மாதிரி கொடுத்துருவோம். இதை மாதிரி டைட்டிலும் சப்டைட்டிலும் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன லேபிள் வரணும், ஒய் ஆக்சிஸுக்கு என்ன லேபிள் வரணும், எக்ஸ் ஆக்சிஸுக்கு என்ன லேபிள் வரணும், ஒய் ஆக்சிஸுக்கு என்ன லேபிள் வரணுங்கிறது இதில் கொடுத்துருவோம். தென் ஃபினிஷ் பட்டன் வந்து என்ன செஞ்சிடும், சார்ட்டை கிரியேட் பண்ணிடும். சார்ட்டு கிரியேட் ஆகிடும். இப்போது நம்ம வந்து ஒரு டேட்டாக்கு ஒரு கிவன் டேட்டாவுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த கிவன் டேட்டா என்ன இருக்குது, இது ரெயின்ஃபாலை பற்றி கொடுத்துருக்கு. இதில் வந்து சென்னை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் என்னென்ன மந்தில் எவ்வளோ ரெயின் விழுந்ததுங்கிறத கொடுத்துருக்கு. டோட்டல் இதில் காலத்தில் கொடுத்துருக்கு. இந்த சார்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி டோட்டல் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலாவை இந்த இது எல்லாத்தையும் இது B2 + C2 + D2 + E2 வந்து F2ல் கொண்டு வந்துடும். இந்த ஃபார்முலாவை அதுக்கடுத்து இங்கேருந்து என்ன செஞ்சுருவோம், F2ல் உள்ளதை F3லேருந்து F11 வரைக்கும் காப்பி பண்ணிடுவோம்.
காப்பி பண்ணிவிட்டு இதை என்ன செஞ்சுருக்கோம், இதெல்லாம் போல்டு கொடுத்துருக்கோம். போல்டு இதை சென்டர் பண்ணியிருக்கோம், இதை சென்டர் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவை எல்லாத்தையும் டைப் பண்ணி இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீட் வந்து இப்படி தெரியும். இந்த டேட்டாவை எல்லாத்தையும் கொடுத்து உள்ளே கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஷீட்டில் டைப் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து செலக்ட் டேட்டா. நமக்கு என்ன செய்யணும், சார்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னது, செலக்ட் டேட்டா. டேட்டா வந்து நமக்கு எங்கேருந்து எங்கே வைக்கிருக்கு, A1லேருந்து A1லேருந்து லாஸ்ட்டாக எங்கே வைக்கிருக்கு, F11 வைக்கிருக்கு. A1லேருந்து F11 வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சார்ட் விசார்டை ஓப்பன் பண்ணுறோம். என்ன செய்யலாம், சார்ட் விசார்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் போய் சார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணலாம், அல்லது இன்செட்டில் போய் சார்ட் கொடுக்கலாம். இன்செட்டில் மெனுவில் போய் இன்செட்டில் போய் சார்ட் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடும், சார்ட்டு வந்து சார்ட் விசார்ட் ஓப்பன் ஆகி இருக்கும். சார்ட் விசார்ட் ஓப்பன் ஆகி இருக்கும். இதில் என்ன செய்யணும், சார்ட் டைப்பையும் ஷேப்பையும் சூஸ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு காலம்ங்கிற இதை நம்ம என்ன செய்கிறோம், சார்ட் டைப்பை வந்து காலமு ஸ்டைலை வந்து நார்மலுங்கிறதையும் என்ன செஞ்சிடறோம், சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணிவிட்டு 3D லுக் பாக்ஸை என்ன செஞ்சிடறோம், செக் மார்க் என்ன செஞ்சிடறோம், சூஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஷேப்பு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். எந்த இதை யூஸ் பண்ணுறோம், ஷேப்பில் சிலிண்டரை சூஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஸ்டைல் இமேஜ் வேணும்னா, அதர் ஷேப் வேணும்னா நம்ம அதில் போய் என்ன செஞ்சுக்கணும், கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து ப்ரிவியூ பேக் குரூப்பில் வந்து சார்ட் விசார்டில் பேக் குரூப்பில் வந்து நம்மளோட சார்ட் எப்படி இருக்குங்கிறதோட ப்ரிவியூ வந்து எப்போவுமே பேக் குரூப்பில் வந்து சார்ட் விசார்டுக்கு பின்னாடி நமக்கு தெரியும். நம்மளோட நம்ம டேட்டா ஒர்க் ஷீட் இருக்குல்ல, அதில் தெரியும். இது என்டர் பண்ண டேட்டா, இது ப்ரிவியூ டேட்டா, இது நம்மளோட சார்ட் விசார்ட். ப்ரிவியூ எப்போவுமே தெரியும். ப்ரிவியூ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தெரியும். என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத ப்ரிவியூவில் பார்த்துக்கிட்டே நம்மளால் வர முடியும். தென் வந்து டேட்டா ரேஞ்ச். டேட்டா வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். அதனால டேட்டா ரேஞ்சு வந்து என்ன இருக்கும், இதில் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா செலக்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும், டேட்டா ரேஞ்சை கொடுத்துக்கிட முடியும். நம்ம முதல்ல செலக்ட் பண்ணதுனால அந்த டேட்டா ரேஞ்சு வந்து இதில் தெரியுது. அதுக்கடுத்து மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ வந்து லேபிளாகவும் ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து லேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கோ. இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ளது, இது ஒய் ஆக்சிஸ்க்கு உள்ளது. தென் வந்து அடுத்த ஸ்டெப்பு டேட்டா சீரீஸுக்கு, ஸ்டெப் 5 டேட்டா சீரீஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். இப்போ டேட்டா சீரீஸில் வந்து நமக்கு என்ன தெரியும், என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குங்கிறது இதில் தெரியும். இதில் நமக்கு என்ன செய்யலாம், டேட்டாவை காலம் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணாலும் பண்ணலாம். இதில் நமக்கு டோட்டலுங்கிற காலம் நமக்கு இப்போ தேவையில்லை. அதனால் டோட்டலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பட்டனை கொடுக்கும். இப்போ என்ன ஆகிடும்னா, டோட்டலுங்கிற காலம் சார்ட்லேருந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். இப்போ வேறு எது காலத்தை ஆட் பண்ண வேண்டியதில்லை, ரிமூவ் பண்ண வேண்டியது இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு, ஷார்ட் எலமெண்ட்டுக்கு போகிறதுக்கு என்னதை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். அதில் போய் நம்ம என்ன செய்யணும், லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து டைட்டில், சப்டைட்டில், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், லெஜெண்ட் எல்லாம் கொடுப்போம். டைட்டிலில் கொடுப்போம், சப்டைட்டில், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அதுக்கடுத்து லெஜெண்டை கிளிக் பண்ணுமா வேண்டாமாங்கிறது, லெஜெண்டை செக் பண்ணோம், லெஜெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன டைட்டில் ஆட் பண்ண போகிறோம்னா, ரெயின்ஃபால் டீட்டெயில்ஸுங்கிற டைட்டில் கொடுக்கும். தென் சப்டைட்டில் டூரிங் 2010 கொடுக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட்னு கொடுக்கும். ஒய் ஆக்சிஸில் ரெயின்ஃபால் இன் எம்எம்னு கொடுக்கும். டிஸ்பிளே லெஜெண்டை செக் பண்ணிடுறோம், எங்கே தெரியணும், ரைட் சைடில் இருக்குன்னு சொல்லிடுறோம். தென் லாஸ்ட்டாக முடிஞ்சதுங்கிறதுனால ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு சார்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இது வந்து என்னது, டைட்டில், இது சப்டைட்டில், இது டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸோட லேபிள், ரெயின்ஃபால் இன் எம்எம் வந்து ஒய் ஆக்சிஸோட லேபிள், இது லெஜெண்ட். ஒவ்வொன்றும் செப்டம்பருக்கு என்ன கலர், அக்டோபருக்கு நவம்பர் டிசம்பர், இது லெஜெண்ட். இவ்வளவும் தெரியும். இப்போ சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும், எதுவும் எடிட் பண்ணணும், சார்ட்டில் எந்த எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டை என்ன செய்யணும், ஒரு எலமெண்ட் டபுள் கிளிக் பண்ணணும். அந்த எலமெண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் வந்து செலக்ட் ஆகிருக்கும், அங்கே வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து அங்கே வச்சுட்டு ரைட் கிளிக், எந்த செலக்டட் எலமெண்ட்டோ அதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து ஒரு ஃபார்மட், ஒரு பாப்அப் மெனு வரும், ஃபார்மட்டுங்கிற பாப்அப் மெனு வரும். இப்போ சப்போஸ் டிஸ்பிளே பேட்டர்ன் இல்லை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ டபுள் கிளிக் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளதில் போயிட்டு என்ன செய்கிறோம், இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஒரு பாப்அப் மெனு வரும். இந்த பாப்அப் மெனுவில் நம்ம எதை கிளிக் பண்ணுறோம், ஃபார்மட் ஆக்சிஸை கிளிக் பண்ணுறோம்.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த டிஸ்பிளே பேட்டர்னை என்ன செய்ய போகிறோம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபார்மேட் ஆக்சிஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனேயும் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். டயலாக் பாக்ஸில் நிறைய லேபிள்ஸ் இருக்குது. ஸ்கேலு, பொசிஷனிங், லைனு, லேபிள், நம்பர்ஸ், நிறைய டேப்ஸ் இருக்குது. நிறைய 1 2 3 4 5 6 7 டேப்ஸ் இருக்குது. ஸ்கேலு, பொசிஷனிங், லைன், லேபிள், நம்பர்ஸ், ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ். நமக்கு இப்போ இங்கே வந்து லேபிள்ங்கிற டேபை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண உடனே நமக்கு என்ன வரும் ஸ்க்ரீனில் இதெல்லாம் தெரியும். இதில் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் ஸ்பின் பாக்ஸில் நம்ம போய் 90 டிகிரின்னு டைப் பண்ணணும். அல்லது டெக்ஸ்ட் டைரக்ஷன் அண்ட் அனிமேட்டட் ஹேண்டில் இதாவது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ட்ராக் பண்ணி 90 டிகிரிக்கு கொடுக்கணும். இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போகலாம், அல்லது 90க்கு நம்ம டைப் பண்ணாலும் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் லெட்டர்ஸ் வந்து என்ன மாதிரி வருது, கீழேருந்து மேலே போய் இருக்கும். இப்போ ஓகே பட்டன் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் வந்து எப்படி தெரியும், இதை மாதிரி டெக்ஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, முன்னாடி இப்படி தனித்தனியாக இருந்தது, இப்போ எப்படி தெரியுது கீழேருந்து மேலே. அப்போ இன்னும் ரீடபிலிட்டி வந்து நமக்கு டிஸ்பிளே விசிபிலிட்டி வந்து நல்லாவே அழகாகவே இருக்கும். ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். Working with OpenOffice Calc Part 4 and next working with OpenOffice Calc Part 5.